ஹலோ, எது கிரகத்தில் கேள்வி சேர்த்து போச்சா? சாவுகளாக வர முடியாது. நீ என்ன பண்ணு, பணத்தை எங்கள் வீட்டுக்கு அனுப்பு. எனக்கு வேறு முட்டின்னு இருக்குது ரொம்ப நாளாக. இது கண்ணில் தண்ணி. பணத்தை நீ அமிச்சுனா ஏன் அப்படியே பேஞ்சிடுவேன் பரபரப்பன்னு. பணத்து மேலே கண்ணீரை பெய்வேன். இப்போ ட்ரெண்ட் அதுதான். பணத்தை எங்கள் வீட்டுக்கு அனுப்பு, நான் நல்லா பேஞ்சிட்டு அனுப்புகிறேன் கண்ணீரை நான் பேஞ்சிட்ட பிறகு பின்னாடி குமார் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டேன்னா அவன் கொஞ்ச நேரம் பேய்வான் பணத்தை பார்த்து கண்ணீர். இப்போ ட்ரெண்டு அதை அப்படியே பணத்தை அப்படியே ஊரை சுற்றி ஒரு ரவுண்ட் அடிச்சேன்னா ஆறுதல் தெரிவிச்சுட்டு பணத்தை பிடிச்சி ஒரு வீடாக கட்டி பிடிச்சி எழுதிட்டு அப்புறமா சுடுகாட்டுக்காக நாங்களே அனுப்பிச்சி வைக்கிறோம். அப்புறம் பணமே சேர்ந்து போச்சுக்கும். அதுவே அப்படித்தான் இருக்குது ஆறுதல் கூறும் நிகழ்ச்சி. எங்கள் கிரகத்தில் அப்படி தான். பணத்தை வீட்டுக்கு வர வச்சு நாங்கள் பேய்வோம் கண்ணீரை. இங்கே எப்படின்னா ஆறுதல் கூறும் நிகழ்ச்சி. வாங்க, 41 பேர் இறந்துருக்காங்க. நீங்கள் என்கிட்ட ஆறுதல் தெரிவிச்சுக்கின்னு ஆறுதல் கொடுத்துட்டு இல்லை ஆறுதல் கடுத்துட்டு என்ன தகவல், நான் சொல்ல தகவல் வருது, ஒரே தகவல். எங்கே பார்த்தாலும் தகவல். எந்த அளவுக்கு கொடையை பிடிச்சின்னு போகிற ஒரு மனுஷன் மூஞ்ச மறைச்சிக்கின்னு ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு. எப்பேற்பட்ட தகவல்! இவெல்லாம் ஒரு தலைவனா? என்ன மானங்கெட்ட வாழ்க்கை. எங்கள் கிரகத்தில் நாங்கள் வாழறோம், இங்கே ரொம்ப மானத்தோடு வாழறாங்க. ஆறுதல் கூறும் நிகழ்ச்சி கேவலமாக இல்லை, சூப்பர். புது ட்ரெண்டு நோண்டே சொல்லியிருக்காரு. மூத்த பத்திரிகையாளர் நோண்டே புது ட்ரெண்டா. எங்கடா போய் முடியுது? ஆறுதல் கூறும் நிகழ்ச்சியில் மக்கள் அனைவரும் ஆறுதல் பெற்று விருந்து தகவல்கள். ஒரே தகவல். நியூஸ் சேனல் பார்த்தா ஒரே தகவலாகுது. எதுக்கேத்தாலும் தகவல். நியூஸ் சேனல்ல என்ன கருமாதனம் தெரியல. எங்க கிரகத்துல இங்க இருக்கிறவங்க சூப்பர் நியூஸ் சேனல்ல காரி மூஞ்சில மொழியாம தரையில மொழிங்க. எப்பவுமே அந்த நாகரிகத்தை கத்துங்க. எங்க கிரகத்துல சொல்றேன். இங்கெல்லாம் நியூஸ் சேனல்ல பார்த்துட்டு எச்சு துப்புணும் தோணுச்சுன்னா பாத்ரூம்ல போய் வாஷ் பேஷன்ல துப்புங்க. தொண்டை கரகன்னு இருந்துச்சுன்னா சளி பிடிச்சிருக்குல்ல, மழை காலம், அதனால் அப்படி சொல்ல வந்தேன். இந்த ஓலிமர், தொந்தி, புது பேர்லாம் வைக்கலாம். அந்த மாதிரி நான் வைக்கிறேன் புது பேர். கற்பனையில் வாங்குறேங்க நாங்கள். பின்ன ஆறுதல் கூறும் நிகழ்ச்சினா கற்பனை தானே. கேவலமாக இருக்குது. நீங்கள் அப்படி கேவலமாக பேசாதீங்க. நடிகர் விஜய் பாதுகாப்பு உணர்வோடு இருக்கிறவர். யாருக்கு? அவருக்கு. அங்கே போனால் அவருக்கு உத்தரவாதம் இல்லை. எதுக்கு உத்தரவாதம் இல்லை? கண்ணீர் வருமா வராதான்றதுக்கு இல்லை, அவரோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு தகவல் வந்துச்சான். அதனால வர வச்சுக்கிறாரு. இல்லாட்டி செல்லக்குட்டி பாவம், செல்லம் பாவம், ஐயோ கஷ்டம், அங்கெல்லாம் போக முடியாது, இறந்தவங்க வீட்டுலாம் போக முடியாது. இல்லை செல்லம், போனால் கும்பல் வந்துடும், ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடும். இல்லை கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு எப்படி செல்லம் போனேன், பறந்து போனேன் ரெக்கை கட்டி. இல்லை இந்த படத்தில் இங்கிலீஷ் படத்தான் காட்டுவாங்களே, இந்த வார்ம் ஹோல், அந்த மாதிரி இங்கே பூந்து அந்த பக்கம் போயிட்டீங்களா? அப்படிதான் இருக்குது. அங்கெல்லாம் போகிறீங்க, கீர்த்தி சுரேஷ் விட்டு கல்யாணத்துக்கு போகிறீங்க. அங்கெல்லாம் போகும்போது இது வரல, கூட்டம் வரல, கும்பல் வரல, யாரும் தோர்த்தின்னு வரல, ஜல்லிக்கட்டுக்கு மாஸ்க்கை போட்டுன்னு போகிறீங்க. அப்புறம் இங்கே போகிறீங்க அங்கே போகிறீங்க. நானா எத்தனை வருஷமாக ஷூட்டிங் எடுக்கிறீங்க? என்ன ஷூட்டிங் நின்று போச்சா? மக்கள் அங்கெல்லாம் போக தெரியுது, இங்கே போக தெரியாதா? தெரியாது. ஏன்னா உத்தரவாதம் இல்லை. எதுக்கு? அதுக்குன்னா எதுக்கோ உத்தரவாதம் கிடையாதுங்க. அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா? மக்கள் 41 குடும்பம் வரல, ஒரு 37-36 குடும்பம் தான் இருந்துச்சு. அந்த குடும்பத்தை கூட்டு முட்டின்னு இருந்துச்சு. அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதமாக முட்டின்னு இருந்து அதை பேஞ்சார். கண்ணில் முட்டின்னு இருந்துச்சு. அதை அப்படியே பேஞ்சு அனுப்பிச்சார். எல்லாருக்கிட்டையும் பாதங்களை காட்டுங்க, கண்ணீரை பேய்கிறேன் அப்படின்னு பேஞ்சிருக்காரு அவர். என்ன கருமாந்திரம் சொல்லாதீங்க. என்ன தொலைநோக்கு ஊர்வை பார்வையா வெறியில் பேசினுக்கிறேன் நான். அப்படி இருக்குது அழகா ஆசையா. என்னென்னா வர மக்களுக்கு மானம், ஒரு வருஷமும் சூடு சொரணம் இதெல்லாம் என் மாமனை மிஞ்சுது. என் மாமன் போய் மன்னிப்பு கேட்டோம் தானே, அதை கூட மறந்துட்டோமே. அந்த மாதிரி என் மாமனுக்கு இருக்கிற மான ரோஷத்தை விட மக்களுக்கு அதிகமாக இருக்குது. முதல்ல நடக்கும்போது, அந்த மாநாடு நடக்கும்போது ஒரு 5 பேர் செத்தாங்க, அவனுக்கு கண்டுக்கல. அப்புறம் அப்படி இப்படி பல பேர் செத்து போயிடுச்சு. இப்படி 10 அடி தூரத்துன்னு ஒருத்தன் தூக்கி போட்டானுங்க. விஜய் என்னான்னு போனோன்னு நான் போடான்னு தூக்கி போட்டாங்க. அப்போ யாருக்கும் ரோஷம் வரல. 41 பேர் இறந்து போனோன்னு திபிர்னு முட்டின்னு வந்துடுச்சு அவருக்கு. இது கண்ணீர். அதை வீட்டில் போய் பேயணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனார் அன்றைக்கி விஜய். 41 பேர் இறந்தப்ப அப்போ யாருக்கும் அந்த மான ரோஷம் சூடு சொன்னா நிறையா வந்துச்சு. அப்போ யாரும் கண்டுக்கல. போனவர் ஒரு வீடியோ போட்டார். சிஎம் சார் பேசவே பிடிக்கல. அதெல்லாம் எனக்கு அப்படி இருக்குது. அந்த வீடியோவுக்கு யாரும் வரல.
குழந்தைய இழந்துட்டேன், புருஷன் இழந்துட்டேன், பிள்ளைய இழந்துட்டேன், அப்படி இப்படின்னு கதறினாங்க. திடீர்னு பார்த்தா கிரெடிட்டட் அமௌண்ட் யாருக்கோ எங்கேருந்தோ வந்தது. அப்ப அந்த யாரோ எங்கேயோ கதறினவங்க பதறி போய், நல்லவர் அவரு எவரு, காசு கொடுத்தவர் நல்லவர், பாவம் அவருக்காக தான் உயிர் போச்சு, அப்ப அவரு ஜெயிக்கணும்னு யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல, வீடியோலாம் போட விரும்பல. கஷ்டமாகுது. பிள்ளை இழந்தாங்க, புருஷனை இழந்தாங்க, திடீர்னு பார்த்தா அவர் தான் வரணும், அவருக்காக செத்தாங்க, தியாகிகள். என்ன கொடுமை! 20 லட்ச ரூபா காசு, அதுக்கு 1000 எமோஷன்கள், நாடகங்கள். நான் டிவியில் பார்க்குறேன். கிரகத்தில் என்ன கருமத்தை பேசுறது இல்லை, வெறி எனக்குள்ள. இது நாய் கடிச்சிச்சு, ரேபிஸ் வந்துச்சு எனக்கு, அந்த வெறி. அது கூட நல்லா இருக்கும் பொழுது. இந்த கருமத்தெல்லாம் பார்க்கறதுக்கு பதிலாக என் கிரகத்தில் சொல்கிறேன். சரி, வந்துச்சு, காசு வந்துச்சு, வீட்டுக்கு வருவார். ஒரு 30 நாள் கழிச்சு வந்து பார்ப்பாரு. அவர் வரன்னு சொல்லியிருக்காரு, வீடியோ கால் பண்ணியிருக்காரு. அவர் அதோட ஒருத்தவங்க காணா போனா எஃப்ஐஆர் வாங்கிட்டு இருக்கான். அவர் வீடியோ காலில் வர தலைவர் இல்லை, வீட்டுக்கு அடியில், அதாவது வீட்டுக்கு எதிரில், வீட்டில் வரும் தலைவர்னு ஒருத்தவன் சொன்னான். அவன் மேலே எஃப்ஐஆர் இருக்குன்னு கேள்விப்பட்ட அனுதாபங்கள். அவனை காணோம், எங்கன்னு தெரியல. வீட்டுக்கு வருவார்னு வெயிட் பண்ணாங்க, வீட்டுக்கெல்லாம் வர முடியாது, வாங்க வந்து என்கிட்ட ஆறுதல் பெற்றுன்னு போங்க. ஆறுதல், அதுக்காக நீங்கள் பஸ் வச்சு உங்களை கூப்பிடும், நீங்களும் வாங்க. மான ரோஷம் எல்லாமே எனக்கு இருக்குது, அதாவது மக்களுக்கு எல்லாருக்கும் இருக்குது. மக்களை பார்த்து மக்கள் வளரணும். வளரன்னு நினைக்காதீங்க. இந்த மானம் கெட்டு போயிருக்கிற இடத்துல வளராமல் என்ன பண்ணுறதுன்னு வெளியே பேசுகிறானுங்க. நான் பேசலை, அசிங்கமா திட்டணும்னு தோணலை, எதுவும் தோணலை. இதில் நியூஸ் சேனல் தான் வெயிட்டு. ஒலிமர், தொந்தி, பழைய தலைமுறை அப்படின்னு பல சேனல் இருக்காங்க. தகவல் எல்லாமே தகவலாம். அங்கே போய் அவர் கதறி அழுததாக தகவல், அவங்கள கட்டி அணைச்சதாக தகவல், 5000 கொடுக்கறதா தகவல் வந்துச்சான். இப்போ எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு. என்னன்னா, அங்கே போன உடனே நடிகர் விஜய் மக்கள் துக்கமாக இருந்தனால டான்ஸ் ஆடி மகிழ்த்தார். என் செல்ல பேர் ஆப்பிள் என்ற பாடலுக்கு நடனம் ஆடிய விஜய் என்று தகவல் வந்ததா ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். தகவல் வந்துச்சுப்பான்னு. அவருக்கு இன்னொருத்தர் தகவல் சொல்லியிருக்காரு. அவருக்கு இன்னொருத்தர் தகவல் சொல்லி தகவலா எனக்கு வந்த தகவல். செல்ல பேர் ஆப்பிள் அப்புறம் துண்டை கட்டின ஆடிக்கிறாரு. மக்களை மகிழ்விக்க. ரொம்ப துக்கமாக இருக்காதீங்க, நான் ஒரு டான்ஸர், நான் டான்ஸ் ஆடி உங்களை மகிழ்விக்கிறேன்னு தகவல் சொல்லி இன்னொருத்தர் அதை வாங்கி அவர் இன்னொருத்தர் தகவல் சொல்லி தகவல் வந்தது. ஒரே தகவல். அப்புறம் டான்ஸ் ஆனாராம், அப்புறம் ஸ்டாண்டப் காமெடி பண்ணாராம், அவங்க துக்கமாக இருந்தால் அவங்கள சிரிக்க வச்சாராம், அப்புறம் அவங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணாராம். அப்புறம் அதுக்கப்புறம் நான் சொல்றது, ஒருத்தவங்களாம் அசிங்கமாக கேட்டாங்க. அங்கே வந்து குடும்பத்தில் என்ன மனுஷன், நீலாம் மானம் கெட்டு போய் இப்படிலாம் எப்படி எங்களை கூப்பிட்ற, நீலாம் மனுஷனா, உன்னை வந்த நாக்கு பிடுங்குறவே 4 வார்த்தை கேட்கணும் தான் வந்தேன்னு ஒரு குடும்பம், பல குடும்பங்கள் கேட்டதா தகவல். அங்கேருந்து ஒருத்தர் தகவல் போச்சு, அவர் இன்னொருத்தட்ட தகவல், அப்புறம் அங்கே தகவல், அப்புறம் எங்கள் ஊரில் வந்துக்கிற பழைய தலைமுறை நொந்தி, தந்தியில் தொந்தி தகவல்கள், ஒரே தகவல் வந்துக்குது எனக்கு. டான்ஸ் ஆனாராம்பா ஜாலியா, ஜிஞ்சக்க டான்ஸ் ஆடினு நோந்தாராம். அந்த மாதிரிலாம் தகவல் வருது. தகவல் மேலே தகவல் வருது. தகவல். இப்போ இந்த தவக்கலைகளை, அதாவது தகவல்களை முற்றத்துக்குன்னு ஒரு டீம் இருக்குது வச்சிருக்கல யூடியூப்ல. அதாவது மக்கள் தேவதூதரை பார்த்து இப்படி கையேந்தி நின்னாலாம், அவன் உயிருக்கு போறான்னு, ஐயா திரும்பி பாரியானா, தேவதூதர்னு ஒரு பைத்தியகார மாதிரி ஒருத்தன் பேசினான். அதை சில முன்னீங்கன்னா நம்பி நான் அதை ஷேர்லாம் பண்ணுதுங்க. அப்படி முற்றத்துக்குன்னு சில பேர் இருக்கிறாங்க. இன்னொருத்தர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், மூத்த பத்திரிகையாளருங்க. இப்போ யூடியூப்பை கலக்கிறாரு. 3 பேர் இருக்கிறாங்க. நான் க்ளூ தரேன். 3 பேர். ஒருத்தர் இப்படி உட்காந்த பேர். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்தாங்களே பிரிச்சு அப்படி எதுக்கு அப்படின்னு ஒருத்தர் பேசுகிற உங்களுக்கு புரியாது. அப்போ இன்னொரு ஆள் அவர் பக்கத்தில் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, சார் நகைக்காரை திறந்துருக்கு சார், நகை விலை குறைஞ்சிருக்கு சார் எதுக்கு சார், நீங்கள் சொல்லுங்கள் சார் நம்ம கூட சேர்ந்து வாழ்ந்தமே சார். இன்னொருத்தன் பக்கத்தில் இருப்பான், கேள்வி கேளுங்க சார். சில மாரி இருப்பான் ஆள். அந்த மாதிரி ஒரு 3 பேர். அந்த 3 பேரும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். அவங்க முட்டுன்னு முட்டுவாங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த மக்கள் அழுதுருக்காங்க சார், தகவல் வந்திருக்கு. ஆமாங்க கோமதி, இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்கு அழகணும், அவங்க அழுகுறாங்க, இவர் எதுக்கு கூப்பிட்றாரு, மக்களுக்கு இருக்கு கோமதி சார். சாரி சார். இது ஒரு டீம். இன்னொரு டீம் இருக்கு, சினிமா கிசுகிசுகள், சினிமா கதைகள், சினிமாவில் இல்லாத பொல்லாத இவனுக்கு இஷ்டத்துக்கு பேசுவானு ஒரு 3 பேர். கன்றாய் பிடிச்சவனு கண்ணாபின்னு பேசுவாங்க. யார் என்ன தராங்களோ அதுக்கேற்ற மாதிரி பேசுகிற ஒரு அது பாட்டு தான் அவங்களுக்கு. பிஸ்மி க்ளோஸ் யுவர் ஐஸ் சப்புவேன், இது சாக்லேட்டை, அந்த சாக்லேட் விளம்பரத்தில் வர மாதிரி கிஸ்மி மாதிரி ஒரு பிஸ்மி. எனக்கு அவரை பார்த்தா அவ்வளோ பிடிக்கும். ரொம்ப நல்ல மனுஷன், சரியாக பேசுவான். எதுவும் இருந்தாலும் தகவல்களை வாங்கி அவன் ஒரு தகவல் சொல்லுவான். என்னான்னு தெரியல, இப்போ எல்லாரும் அரசியலுக்கு வந்துட்டாங்க. சினிமா பேசுகிறப்ப இப்போ அரசியல் விஜய்க்கு பார்த்தீங்கன்னா பிஸ்மி சப்
சாப்பிட்றேன் சாக்லேட்டு சப்பி சப்பி சாப்பிடுவேன் நான். அதை சொல்லுவாங்க. நான் சாப்பிடுவேங்க சாக்லேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிஸ்மி சாக்லேட்டு, அந்த கிஸ்மி மாதிரி பிஸ்மின்னு ஒரு சாக்லேட் வந்துக்குதான் ஊரில். இப்போ இந்த மாதிரி யூடியூப் சேனல்கள், நியூஸ் சேனலு, தகவல் பரிமாற்றம். எப்போல்லாம் நியூஸ் சேனல் வந்து நியூஸ் இருக்காது, செய்தியை வந்து கண்டுபிடிச்சி அது உண்மையாக பொய்யா, உண்மை செய்திலாம் கிடையாது, தகவல்கள். நீ ஒரு தகவல் சொல், நான் ஒரு தகவல் சொல்ல. எங்கள் வீட்டில் என்ன குழம்பு, எங்கள் வீட்டில் மாட்டுக்கறி, உங்கள் வீட்டில் என்ன குழம்பு, வத்த குழம்பு. தகவல் வந்தது, வத்த குழம்பு என்று தகவல் வந்தது. என்னடா தகவல் சொல்லுகிறீங்க உட்காந்து, தகவலா? யாரை கேட்டாலும் அங்கே விஜய் வந்து கதறி கதறி அழகதாக அப்படி என்று பள்ளியில் இடுக்கில் மாட்டிய கரியை துப்பியதாக தகவல்கள். தகவல் வருதா? என்கிட்ட ஒரு தகவல் வந்துச்சு, இந்த நாய் ஆடுதுல லெல்லோ லெல்லோ பேன்னு விஜய் அங்கே ஆனாராம். அப்புறம் நாய் ஸ்டெப் போட்டாராம். தகவல்கள் எனக்கு வந்து தகவல். அங்கேருந்து ஒருத்தர் சொன்னதா, அவர்கிட்ட இன்னொருத்தர் சொன்னதா, இவர்கிட்ட சொன்னதா தகவல். நீங்கள் தகவல் சொன்ன நான் சொல்ல முடியாது. நாய் டான்ஸ் ஆனாராம் விஜய், தகவல் சொன்னாங்க. என்கிட்ட பொய் தகவல் சொல்லிட்டான். அவனை பாருங்கள், பொய்யா சொல்கிறானுங்க. அந்த தகவலில் வந்து நான் சொல்கிறேன். இதில் வேறு ப்ரெஸ் மீட்டுக்கு போனால் கேள்வி கேட்கக்கூடாதான். புதிய தலைமுறை வந்து சொல்லிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு போராட்டம் நடந்துச்சு. அவங்களுக்கு இது பண்ணிட்டாங்களோ அது பண்ணிட்டாங்களோ. ப்ரெஸ் மீட்டு போய் கரிகாலம் கேள்வி கேட்க போனால், நீலாம் கேள்வி கேட்கக்கூடாது, அவங்கள கேள்வி கேட்காது, இவங்களை கேள்வி கேட்காதுன்னு கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறத ஒரு நியூஸ் சேனலுக்கு வந்து புதிய தலைமுறை வந்துக்குது வீடியோ. கரிகால்கிட்ட வாயை விட்டு சும்மா இருக்கிறான். அது என்ன கருமண்டா இதெல்லாம், சி கருமம். இப்போ சமையல்லாம் எங்கள் கிரகத்துக்கு வந்துருங்க, ஜாலியாக இருக்கும். எங்கள் ஆளும் கூட சந்தோஷமாக இருக்கலாம். இவங்க தேவலாம், நீங்கள் தேவலாயா? அவனு கூட கம்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவலாம். மானங்கட்டு போய் எல்லாரும் செத்து போன பிறகு காசை வாங்கின்னு அவன் தான் நல்லா இருக்கணும், அவனுக்காக செத்தான்னு பேசுகிறானுங்க. எங்கள் கிரகத்தில் மானம் கட்டவனுங்க. இதில் வேறு போனவங்க எல்லாம் ஒரிஜினல் ஃபேமிலி இல்லை, எல்லாம் டூப்ளிகேட்டாக என்னன்னு தெரியல. ஒரு அக்கா இன்டர்வியூ கொடுத்துக்கிறாங்க, உன் காசு வேணும் வேணாம்னு தூக்கி போட்டு, என்னடா நான் என்னடா ஒன்று வந்து பார்க்குறது, நீ வர என்ன வந்து பார்க்க, நீ வரமாட்டேன் ஒன்று வந்து பார்க்கணும் அப்படிப்பட்ட காசே வேணும் ஒரு அக்கா தூக்கி போட்டுக்கிறாங்க. அதுதான் தன்மானம். இந்த தமிழனுக்கு தன்மானம், மனுஷனுக்கே தன்மானம் வேணும். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சு, தூக்கி போட்டாங்க, நீ வரமாட்டேன் உன்னை போய் நான் பார்க்கணுமா? அவங்களுக்கு பதிலாக யாரோ 3 பேர் போய்க்கிறாங்க, அவங்க தான் ஃபேமிலின்னு. அவங்ககிட்ட ஒரு கதறி அழுதுது பர்ஃபார்மன்ஸு. நான் அழுவேன், நீங்கள் வந்து அழுகிற மாதிரி இருக்கணும். யாருன்னே தெரியாது 3 பேர் போய்க்கிறாங்க. நான் சொல்லலை, அந்த அக்கா சொல்லியிருக்காங்க, வீடியோ இருக்குது. என்ன கருமம். இது வேறு அவங்க கட்டி பிடிச்ச அழுதான் தகவல் வந்திருக்கான். 3 பேர் யாருன்னே தெரியாதவங்க கட்டி பிடிச்சி கதறி அழுதாக தகவல். அங்கே ஒரு நாய் டான்ஸு, நாய் டான்ஸு. இந்த பிரச்சனையில் பல பேர் வருத்தத்தில் இருக்கிறாங்க, துக்கத்தில் இருக்கிறாங்க, கோபத்தில் இருக்கிறாங்க, இப்படி பல எமோஷனில் இருக்கிறாங்க. ஒரு ஆள் மட்டும் ஜாலியாக நிம்மதியாக இருக்கான். யாருன்னா, மண்டியிடாத மானம் விழுந்து விடாத வீரம். போய் மண்டிட்டு மன்னிப்பு கேட்டுச்சுல, அதை மறந்துட்டாங்க. ஜாலியாகுதுல்ல. இந்த விஷயத்தில் ஒன்றை மறந்துட்டாங்க எல்லாரும். என் மாமன் மன்னிப்பு கேட்டதை எல்லாரும் மறந்துட்டோம் இந்த பிரச்சனையில். ஜாலியாக இரு, அடிக்கடி வர ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்குற, யாரும் உன்ட்டு அந்த கேள்வி கேட்குறதில்ல. என்னங்க மன்னிப்பு கேட்டிங்களாமே, மானத்தமிழன் மண்டியிடாத மானம் வீழ்ந்து விடாத வீரம்லாம் பேசினீங்களே, இப்போ எங்கே போய் இது பண்ணீங்கன்னு கேட்க எனக்கும் தோணலை, யாருக்கும் தோணாது. 1500 பிரச்சனை இது. எங்க ஜாலியாக இரு, நீ மட்டும் ஜாலியாக இரு. சே, இதில் விஜய் அப்போவே ஒரு மாதிரி மட்டமான கேரக்டரான், ஒரு மாதிரி இதுவா அதுவான். தகவல் வந்துச்சுப்பா எனக்கு, நியூஸ் சேனலுக்கு வரலையா தகவல், அந்த மாதிரி எனக்கு தகவல் வந்துச்சார். அப்பயே அப்படியா கேவலமான நல்ல மனுஷனா. எந்த அளவுக்குன்னா, சச்சின் ஒரு மொக்க படத்தில் அஜித்தை வெறுப்பேற்றுறன்னு தொப்பை வச்சுன்னு டான்ஸ் ஆடினார். இப்போ கூட அப்படியே டிவியில் பார்க்கலாம், யூடியூப்பில் பார்க்கலாம். பாடி ஷேம் பண்ணுறதுக்கு அப்போ அவ்வளோ செலவு பண்ணி மொக்கப்படம் எடுத்து அந்த மொக்கப்படத்துலேயும் தொப்பையை வச்சு நான் ஆடணும், ஒரு மனுஷனை வெறுப்பேற்றது. இதுக்கு பதிலுக்கு அவர் ஒரு பாட்டு போட்டார், எனக்கு ஒரு நண்பனாக அமைவதற்கு தனிப்பட்ட தகுதிகள் எதுவும் இல்லை, எனக்கு ஒரு எதிரியாக இருப்பதற்கு உனக்கு ஒரு தகுதி இல்லைன்னு அப்பயே சொல்லிட்டார் ஒரு மனுஷன். இந்த ஆளுக்கு தகுதியா இல்லை, எதுக்கு எதிரியா இல்லை, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு, மக்களை பார்க்குறதுக்கு, ஒரு மனுஷனாக இருக்கிறதுக்கு, படம் எடுக்கிறதுக்கு. இப்படிலாம் 41 பேர் செத்த பிறகு இப்படி ஓட்டிங்களே, நாளைக்கு ஜனநாயகன் படத்தில் நீங்கள் யாராவது காப்பாற்றுற மாதிரி சீன் வந்தால் என்ன ஆகுது? மக்கள் ஓடுவாங்க அப்படின்னு தகவல் வந்துச்சு. நான் சொல்ல வெளியே பேசுகிறேன், அவனை நான் பார்த்தேன்னா பிறந்துடுவேன். நான் ஒரு விஜய் ரசிகன், அப்போ இப்படி தான் பேசுவேன். ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், நான் வெளில தப்பாக பேசுகிறாங்க விஜயை பற்றி. தகவல் வருது, அந்த தகவல் சொல்கிறோம்னா போட்டு பொழக்க போகிறேன். விஜயண்ணா நீ தான்ண்ணா